திரு துரைமுருகன் ஐயா அவர்கள் மாற்றுத்திறனாளிகளை இழிச்சொற்களால் விழித்திருப்பது மிகுந்த, அது விழித்திருக்கிறதுன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு அவமானகரமான சொற்களை பயன்படுத்தியிருப்பது அப்படிங்கிறது மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்துது. திராவிட மாடல் ஆட்சியாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியின் உச்சபட்ச அமைச்சர்களுள் ஒருவராக இருக்கக்கூடியவரை இப்படி மாற்றுத்திறனாளிகளை, பார்வையற்றோர்களை, கைகால் முடியாதவர்களை, செவித்திறன் பாதிக்கப்பட்டவர்களை இழிச்சொற்களால் அவமானகரமாக பேசியிருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. எப்படி ஒருவர் ஒரு சாதியை சொல்லி ஒருவரை திட்டினால் அது எப்படி தீண்டாமையின்படி தண்டனைக்குரிய குற்றமோ அதே போன்றுதான் இதுவும் தண்டனைக்குரிய குற்றம். கலைஞர் சொன்ன வார்த்தையை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. மாற்றுத்திறனாளிகளிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பை அவர் கோர வேண்டும் அப்படிங்கிறது கேட்டுக்கிறேன். அண்மையில் மாண்புமிகு அவை முன்னவரும் திமுகவினுடைய செயலாளருமாகிய தமிழகத்தின் நீர்வளத்துறை அமைச்சருமாகி இவ்வளவு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மூத்த அரசியல்வாதியுமான திரு துரைமுருகன் ஐயா அவர்கள் மாற்றுத்திறனாளிகளை இழிச்சொற்களால் விழித்திருப்பது மிகுந்த, அது விழித்திருக்கிறதுன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு அவமானகரமான சொற்களை பயன்படுத்தியிருப்பது அப்படிங்கிறது மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்துது. இது என்னன்னா, ஒரு யாரோ ஒருவர் சொன்னால் கூட அது ஏற்புடைய சொல்லாக இருக்க முடியாது. இந்த நாட்டில் சமூக நீதியை காப்பதாக, எல்லோருக்குமான ஆட்சியாக, திராவிட மாடல் ஆட்சியாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியின் உச்சபட்ச அமைச்சர்களுள் ஒருவராக இருக்கக்கூடியவரை இப்படி மாற்றுத்திறனாளிகளை, பார்வையற்றோர்களை, கைகால் முடியாதவர்களை, செவித்திறன் பாதிக்கப்பட்டவர்களை இழிச்சொற்களால் அவமானகரமாக பேசியிருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. இங்கே சமூக நீதி அப்படின்னு சொல்லப்படுறது யாருக்கானது? ஒன்றை இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிற மாதிரி, ஆர்டிகல் 15 சொல்கிற மாதிரி வெறுமனே இனத்தால், ஜாதியால், மதத்தால் மட்டும்தான் ஒருத்தங்களை அவமானப்படுத்தக்கூடாதா? அப்போ மாற்றுத்திறன் ஊனமுற்றோர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அவமானப்படுத்திடலாமா அப்படிங்கிறது தெரியல. இவர்கள் கலைஞரினுடைய வழியில் நடப்பதாக சொல்கின்றார்கள். ஆனால் கலைஞரை தான் 2008 பிறகு ஊனமுற்றோர் என்கின்ற சொல்லையே பயன்படுத்தக்கூடாது, மாற்றுத்திறனாளிகள் என்ற சொல்லை தான் பயன்படுத்த வேண்டும் என்று கலைஞரே சொல்லியிருக்கின்றார். அத்தகைய கலைஞரின் வழியில் தாங்கள் நடப்பதாக சொல்லி கொண்டிருக்கும் இவர்கள் கலைஞர் சொன்ன வார்த்தையை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இதை அவர் வருத்தம் தெரிவித்தே ஆக வேண்டும். ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் இது மிகுந்த மனவேதனை. ஏன்னா எங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தங்க, சமூகத்தில் யாராவது ஒருத்தங்க யாரையாவது பார்த்து, இங்கே பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம், யாரையாவது பார்த்து என்னடா குருட மாதிரி பண்ணுற அப்படின்னு சொன்னால் உண்மையிலே எங்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் மனம் சஞ்சலம் அடையும், மனவேதனையாக இருக்கும். யாரையாவது திட்டும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்தினா எங்களுக்கு மிகுந்த மனவேதனை ஏற்படுத்துகின்றது. யாரோ பயன்படுத்தும் போதே எங்களுக்கு இவ்வளோ மனவேதனை ஏற்படுத்துகின்றது. இந்த நாட்டினுடைய அமைச்சர், எல்லோரையும் வழி நடத்தக்கூடியவரே இப்படி சொன்ன நாளைக்கு எல்லாரும் சொல்லுவாங்கல்ல. அப்போ இதுதான் சமூக நீதியா? இதுதான் திராவிட மாடலா? மாற்றுத்திறனாளிகளை புறக்கணிப்பது தான் திராவிட மாடலா அப்படிங்கிறத எங்களுக்கு கேள்வியாழுது. இதை அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகளிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பை அவர் கோர வேண்டும் அப்படிங்கிறது கேட்டுக்கிறேன். இந்த விஷயத்தை கூட கேட்கலனா, இந்த விஷயத்துக்கு கூட குரல் கொடுக்கலனா மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு மாநில ஆணையரகம் எதற்காக இருக்கின்றது? ஏன்னா அவர் சொன்னது மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் 2016 பிரிவு 92, 93 படி தண்டனைக்குரிய குற்றம். எப்படி ஒருவர் ஒரு சாதியை சொல்லி ஒருவரை திட்டினால் அது எப்படி தீண்டாமையின்படி தண்டனைக்குரிய குற்றமோ அதே போன்றுதான் இதுவும் தண்டனைக்குரிய குற்றம். இதுக்கு கூட இந்த அமைப்பு, இந்த சட்டப்படியாக அமைக்கப்பட்டிருக்கின்ற மாற்றுத்திறனாளிகள் ஆணையரகம் குறைந்தபட்ச ஒரு குரலை கூட எழுப்பவில்லை அப்படிங்கிறது மிகுந்த மனவேதனையாக இருக்கின்றது. இத்தகைய நிலை இப்படியே தொடருமானால் எங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக, ஒரு பாம்பு கூட அடித்தா சீரும், பாம்பு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக நிச்சயம் எங்களை இப்படியே விமர்சித்து கொண்டிருந்தால், எங்களை இப்படியே கூறிக்கொண்டிருந்தால் எங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக, எங்களுக்கான நீதியை பெறுவதற்காக நாங்கள் போராட்டம் நடத்த தள்ளப்படுவோம் அப்படிங்கிறத மனவேதனையோடு தெரிவிச்சுக்கிறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரே ஒரு மாற்றுத்திறனாளி மனவேதனை அடைந்தாலும் அவர்களுக்காக இந்த ஆட்சி செயல்படும் அப்படின்னு மாண்புமிகு தமிழக முதல்வர் சொல்லியிருக்காங்க.
ஆனால் இங்கே ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளையும் உங்களுடைய அமைச்சர் பெருந்தகை, உங்களுடைய கழகத்தினுடைய செயலாளர் அவர்கள் மனவேதனைக்கு உட்படுத்தியிருக்கின்றார். இதற்கு தாங்கள் என்ன பதில் சொல்ல போகின்றீர்கள்? ஒரு வாரத்துக்குள்ளே விரைவாக அவர் வந்துட்டு மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் ஒட்டுமொத்த பார்வை மாற்றுத்திறனாளிகளை ஒன்று திரட்டி போராட்ட களத்திற்கு முன்னெடுப்பதை தவிர வேறு வழி இல்லை. இதை மனவேதனையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆணையரகம் இருக்கு இல்லையா, நான் வழக்கு தொடுக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஆணையரகம்ங்கிறது இந்த அரசாலேயே நடத்தப்படுகின்ற ஒரு அமைப்பு. அது குறைந்தபட்ச குரல் கூட. இப்போது நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பார்வையற்ற மாணவி முதல்வரால் நடத்தப்படுகின்ற, முதல்வர் நேரடி கட்டுப்பாட்டின் கீழே இருக்கிற ஒரு பள்ளியில் ஒரு மாணவி இறந்து போயிட்டான்னு சொன்னோம். அதற்காக ஒரு வழக்கை அது தானாக முன் வந்து எடுத்துக்கின்றார்கள். அதை எடுக்க வச்சது நாம தான். போராட்டத்தின் வழியாக அவர்களை முன் வந்து எடுக்க வைத்தோம். அதற்கே இன்று வரை எந்த ஒரு பதிலும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு கீழே செயல்பட்டு இருக்க பள்ளிக்கூடம் அப்படிங்கிற காரணத்தினால ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா தற்கொலை பண்ணி. அதுக்கே எதுவும் இல்லை. இதுக்கும் நாம் வழக்கு கொடுக்கறது பிரச்சனை இல்லை. கொடுத்தாலும் அங்கு எதுவும் சரியான முறையில் நிகழாது அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. சமூக நீதி பேசுகிற திமுகவை சேர்ந்த ஒரு அமைச்சரே இது மாதிரி பேசும்போது சமூகத்தில் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க? ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொரோனா காலகட்டத்தில் மத்திய அரசு மாற்றுத்திறனாளிகள் சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வர முயற்சி செஞ்சாங்க. அந்த திருத்தம் என்னென்னா, ஒருவரை மாற்றுத்திறனாளியை அவருடைய ஊனத்தை சொல்லி திட்டினால் தவறில்லை அப்படிங்கிறது தான் அந்த சட்டத்தினுடைய சாராம்சம். அவர்கள் கொண்டு வந்தது. அதை உடனடியாக அப்போது இவர்களும் சேர்ந்து தான் எதிர்த்தார்கள். இவங்களும் சேர்ந்து தான் எதிர்த்தாங்க. மத்திய அரசு திவ்யாங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இன்றைக்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த வார்த்தை இன்றளவும் சமூக நீதியை பேசி கொண்டிருப்பவர்கள் எதிர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி எதிர்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு இவங்களே இதே வார்த்தையை பயன்படுத்தி மற்றவர்களை திட்டும், உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக மற்றவர்களை திட்டுவதற்காக எங்களை பயன்படுத்தும் போது சாதாரண மக்களுக்கு அல்லது அவர்களது கட்சியை சார்ந்தவர்களுக்கு, ஏன்னா அவங்களுடைய கட்சியில் நிறைய பேச்சாளர்கள் இருக்கிறாங்க, நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க மேடைகளில் எப்படி பேசுகிறாங்கன்ட்டு. அப்போது அவங்களுக்கும் இப்படி பேசினா தவறில்லை அப்படின்னு நாளைக்கு அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஒரு மேடையில் ஏறி அவங்களும் ஊனத்தை சொல்லி அவங்க திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? நாளைக்கு ஒரு அரசியல்வாதியை இன்னைக்கு நீங்களே நேற்று என்ன பண்ணியிருக்கீங்க, இந்த நிதி அறிக்கையில் சொல்லியிருக்காங்க, மாற்றுத்திறனாளிகளை அவர்கள் உள்ளாட்சியில் நியமனம் அடிப்படையில் நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன நடக்கும்னா, அவங்க நியமன அடிப்படையில் உள்ளே கொண்டு போவாங்க. அங்கே கொண்டு போகிறப்போ அவர்கள் விவாதங்களில் கலந்துக்கிறப்போ அவங்கள சர்வசாதாரணமாக பேசுகிறப்போ அவங்களுடைய ஊனத்தை சொல்லி திட்டுவான். அப்படி திட்டுறப்போ அது தவறில்லை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை இவங்க கற்பிக்கிறாங்க இல்லையா? அப்போ இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு அமைச்சரை இந்த மாதிரி சொல்லிட்டா, அப்போ அன்னைக்கு அந்த அமைச்சர் சொன்னது தப்பில்லை, நான் சொன்னது தப்பாயிருதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை சர்வசாதாரணம் முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த சமூகத்திற்கு இவங்க இந்த வார்த்தையை பயன்படுத்தியதன் மூலம் இது தப்பில்லை அப்படின்னு சொல்ல வர்ற மாதிரி இருக்குது. அதனால் இந்த வார்த்தையை யாருக்காக பயன்படுத்தினாலும் சரி, யாரை பயன்படுத்தினாலும் சரி, அது தவறு தான். இப்போது ஒரு உதாரணத்துக்கு எடுத்தோம், ஒரு காலகட்டத்தில் அன்றைய கலைஞர் ஐயா இருந்த பொழுது அவரை ஒரு இழிச்சொல்லாக அப்பொழுது சட்டமன்றத்திலேயே ஒரு தவறான சொல்லை பயன்படுத்திய பொழுது அத்தனை பேர் எழுந்தாங்க இல்லையா? அப்படி தானே நாங்களும் இப்போ எழுவோம். எங்களுடைய ஊனத்தை சொல்லி யாரையோ திட்டும் போது நாங்களும் அப்படி தானே எழ வேண்டியது இருக்கும். ஸோ இந்த சமூகத்தில் மாற்றுத்திறனாளிகளை நீங்கள் அவர்களுடைய ஊனத்தை சொல்லி திட்டுவது என்பது 100% தவறான ஒரு விஷயம். அது சட்டப்படியும் குற்றம், மனிதாபிமானத்தின் அடிப்படையிலும் குற்றம். இவர்கள் அதாவது கலைஞர் வழியில் நடப்பதாக சொல்கின்றார்கள். இவர்கள் சொல்வது உண்மை என்றால் இவர்கள் பின்பற்றுகின்ற நெறியின் வழியிலும் இது தப்பு. கேட்கணும் சார், குறைகள். அப்புறம் எதுக்காக வந்துட்டு ஒவ்வொரு முறையும் இது உங்களுக்கான அரசு, மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசுன்னு ஏன் சொல்லிக்கணும்? உண்மையிலேயே இங்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான பணி வாய்ப்புகள் நிவர்த்தி செய்யப்படவில்லை, மாற்றுத்திறனாளிகளுக்கான தேவைகள் உண்மையாக நிவர்த்தி செய்யப்படுவதில்லை, மாற்றுத்திறனாளிகளிடம் கேட்டு எந்த விஷயமும் செய்யப்படுவதில்லை. சரி, இதெல்லாம் நீங்கள் செய்யாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு ஒரே ஒரு மாற்றுத்திறனாளி மனவேதனை அடைந்தாலும் அவர்களுக்காக செயல்படுவோம்னு சொல்கிறீங்க. கடைசியில் அங்கே எதுவுமே பண்ணாமல் விட்ட நீங்கள் இப்போ கடைசியில் என்ன பண்ணிட்டீங்க, மாற்றுத்திறனாளி அவனுடைய ஊனத்தை சொல்லியும் திட்ட ஆரம்பிச்சாச்சு. அந்த வீடியோவில் அவர் வந்துட்டு சொல்லியிருக்கார், அவர் இந்த மேடை பேச்சில் அவங்க மாற்றுக் கட்சி அவர்களுடைய அரசியல் லாபத்திற்காக சொல்லியிருக்கிறாங்க.
பார்வையற்றோர்கள், அவர் சொன்ன சொல்லை நான் வாயால் கூட சொல்ல விரும்பவில்லை, பார்வையற்றோர்கள், கை கால் முடியாதவர்கள், செவி திறன் பாதிக்கப்பட்டவர்கள், முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்கள், இவர்களெல்லாம் சேர்ந்து வந்து எங்களை வந்துட்டு எதிர்க்க பார்க்குறாங்க, எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் தெளிவாக சொல்லிடுங்க, வெளிப்படையாக சொல்லுங்கள், இவர்களெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் எல்லாம் எங்களுக்கு எதிர்ப்பதமாக இருக்கின்றீர்கள் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லுங்கள். இவர்களுக்காக நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிடுங்க. இவங்களெல்லாம் மாற்று எங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லுங்கள். ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், இவங்க எல்லாரும் எல்லா தரப்பினரும் இன்றைக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் எல்லா தரப்பினரும் ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க, நம்பிக்கை வச்சிட்ருக்காங்க. இந்த எல்லாருடைய நம்பிக்கை தான் இன்றைக்கி இவங்களுடைய மூலதனமாக இருக்குது. அந்த மூலதனத்தை இவர்களே கெடுத்து விட வேண்டாம் அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.